பிக் பாஸ் டைட்டில் வின்னர் மாயான்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா ரியாக்ஷன் எப்படின்னு இருக்கும்? கனவுல கூட அப்படி நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருக்கேன். மாயா வந்து இதெல்லாம் வந்து கேரக்டர்லாம் டைட்டிலே வாங்கக்கூடாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் மாயா மாயா மாயான்னு அந்த மனுஷன் சொம்படிக்கிறாரு அப்படிங்கிறது நல்லாவே வந்து கிளியராகவே தெரியுது. இந்த பிரதீப் மேட்டர்லேயே நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம்லாம் எடுத்து வச்சாங்க. பட் அது எல்லாத்தையுமே அவர் வந்து கடந்து போயிட்டார். என்னால் அது அக்செப்டே பண்ணிக்க முடியாதுன்னு பேசக்கூடிய மாயா ஒருத்தனுக்கு உமன் அபியூசர் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கி நீ வெளியே அமைச்சிருக்க. அந்த மீம் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஜாதிகள்ல எல்லாம் ஓட்டு கேட்குறாங்கண்ணே, நீங்க அதை பார்த்தீங்களா? இந்த 50 லட்சம் மாயா ஜெயிச்சுட்டு அதை பிரதீப்கிட்ட சொன்ன மாதிரி கொடுத்துருவாங்களா? அது எப்படி கொடுப்பாங்க? அவங்க சொன்னதுல எதை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ள வந்தாங்களா? யாருன்னு இதுல ஒஸ்டா ஒரு கேம் பிளே பண்ணான்னு நினைக்கிறீங்க? ஜோவிகா. சிட்டி பாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் விஜயரெக்ஸின் அன்பான வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்ணன் மதிப்பிற்குரிய விஜே ஷஃபி அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஸோ ரிவ்யூ அப்படின்னா உங்களை மறக்க முடியாது, அதுவும் பிக் பாஸ் ரிவ்யூனா கண்டிப்பாக மறக்கவே முடியாது. பிக் பாஸ் சீசன் 7 ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துச்சு. உங்களோட கணிப்பு எப்படி இருக்குன்றது ஒரு விஷயமா இருந்தாலும் பிக் பாஸ் வின்னர் டைட்டில் வின்னர் மாயான்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் ரியாக்ஷன் எப்படின்னு இருக்கும்? போதும்டா, லாஸ்ட் சீசனே பட்டாச்சு. இந்த சீசன்லாம் மாயா அப்படின்றதெல்லாம் கேட்டோம் அப்படின்னா நிறைய பேர் வெறுத்துருவாங்க. பிக் பாஸ் இந்த பிக் பாஸே ஆல்ரெடி ஒரு டாக்ஸிக்கான ஒரு பிக் பாஸ் சீசன்ரா அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான கெட்ட பேர் வந்து வாங்கிச்சு. ஈவன் ஹோஸ்ட் வரைக்குமே கெட்ட பேர் வாங்கின ஒரு ஷோனா இந்த சீசன் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதை மீறி கடைசியில் மாயாலாம் வந்து ஃபினாலே வீக்குக்கே வரக்கூடாதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த மக்கள் மத்தியில் ஃபினாலே வீக்குள்ளே வந்ததுக்கே பயங்கரமான கொந்தளிப்பு இருக்குது. அண்ட் இதெல்லாம் மீறி கொண்டு போய் டைட்டில்லாம் வாங்க வச்சாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க சேனல் சைடில் இருந்து மட்டுமே சப்போர்ட் பண்ணி வாங்க வச்ச ஒரு இதாக தான் இருக்கும். அண்ட் மக்கள் வெறுத்துருவாங்க. சரி, ஓகே, அதாவது இது இப்படி தான் வெறுத்து போயிடுவாங்க. ஓகே, எவ்வளோ டாக்ஸிக்காக இருந்தாலும் வந்துட்டு டைட்டில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அடுத்த வர சீசன்லாம் இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துப்பாங்க. ஓகே, அப்போ முழுக்க நம்ம போயிட்டு கண்டென்ட் கொடுக்கணும், இது பண்ணணும், எவ்வளோ கலீஜி வேணாலும் பண்ணிட்டா நம்மளை கொண்டு போய் டைட்டில் வாங்க கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேடான ஒரு எக்ஸாம்பிளாக மாயா கண்டிப்பாக இருப்பாங்கன்ற மாதிரி தான் எல்லாருக்கும் இருக்கும். அண்ட் பயங்கரமான விமர்சனங்கள் வரும். லாஸ்ட் சீசன்லேயே உங்களுக்கு எவ்வளோ விமர்சனங்கள் ஆச்சுன்றது தெரியும். அதை விட ட்ரிபிள் மடங்கான விமர்சனம் அடுத்த பிக் பாஸ் வரைக்கும் வரும். மேபி அதை தான் சேனல் விரும்புகிறாங்களா, டிஆர்பியில் இருக்கணும், ஒரு டாக்ல இருக்கணுன்றதுக்காக கூட பண்ணாலும் பண்ணலாம். பட் அப்படி நடக்காம இருந்தா நல்லது. ஓகே, ஃபைனல் கண்டஸ்டன்ஸ் மொத்தம் தினேஷ், மணி, விஷ்ணு, அர்ச்சனா அண்ட் மாயா 5 பேர். 5 பேர்ல யார் யார் தகுதியானவர்கள் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு மாயா அகெயின்ஸ்டா விளையாடினவங்க எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு குவாலிஃபைடு தான் நான் பாக்குறேன். இந்த ஷோவே நான் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா மாயா கூட சேர்ந்தவங்க, மாயா கூட சேராதவங்க, இந்த ஒரு டிஃபரன்ஸ் தான் இந்த ஷோவே. மாயா கூட சேர்ந்த, மாயா வலைக்குள்ள விழுந்தவங்க, மாயாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாருமே வெளியே போயிட்டாங்க, விசித்ரா மேம் உள்பட. இப்போ கடைசி வாரத்தில் அர்ச்சனா மாட்டிருக்காங்க. ஒருவேளை 2 வாரத்துக்கு முன்னாடி மாட்டிருந்தா அர்ச்சனா பேரே கெட்டு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் அகெயின்ஸ்டா நின்று விளையாடினதுன்னு சொல்லி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு மணி வந்து எங்கேயுமே ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே மாயா கூட வந்து நல்லா பேசுற டைம்ல நல்லா பேசுவாப்புல. பட் மாயா ஒரு அட்டாக்கை போட்டா விஷ்ணு மணி அந்த இடத்துல ஒரு அட்டாக்கை போட்டுருவாப்புல. அண்ட் மணி எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே ரொம்ப ஃபேக்காவோ அந்த மாதிரி இல்லை, கிரிஞ்சா இருந்திருக்காப்புல. ரவீனா கூட ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லவ்லாம் அது இதுன்னு கொஞ்சம் கிரிஞ்சா இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று காமிச்சாப்புல. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு மணியோடைய கேம் நல்லா இருக்கு. யார் என்ன பேசினாலும் அந்த ஆன் த ஸ்பாட்ல ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருவாப்புல, என் கேம் இதுதான் இருப்பாரு. அண்ட் பெருசா வந்து காசிப்லாம் எதுவும் பண்ணல. ஸோ எனக்கு தெரிஞ்சு மணி ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். விஷ்ணு கூட ஓகே, அதாவது மாயா கூட அப்போ போய் ஜாயிண்ட் அடிப்பாப்புல. பட் ஆனால் அது வந்து மாயா பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தானே. மாயா தேவைன்றப்போ யூஸ் பண்ணிட்டு தேவையில்லைனா தூக்கி போறது தான் விஷ்ணுவும் பண்ணியிருக்காப்புல. எனக்கு தேவைன்றப்ப நான் யூஸ் பண்ணிட்டு தேவையில்லைன்றப்ப தூக்கி போட்டு அட்லீஸ்ட் கடைசி 2 வாரம் 3 வாரம் ஆச்சு ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறமாச்சு விஷ்ணு வந்து கம்ப்ளீட் அகெயின்ஸ்டா வந்து மாயா வந்து இதெல்லாம் வந்து கேரக்டர்லாம் டைட்டிலே வாங்கக்கூடாது அப்படின்ற வார்த்தையை கூட சொல்லியிருப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஷ்ணுமே குவாலிஃபைடு தான். தினேஷ் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் மாயாக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் பண்றாப்புல. அண்ட் இந்த பக்கமும் இது பண்றாப்புல. பட் அவருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்றாருல, சென்டிமெண்டா. அதனால எனக்கு தெரிஞ்சு அவருமே குவாலிஃபைடு தான். அண்ட் அர்ச்சனா அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் கடைசியில் தான் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்கு அர்ச்சனா பார்க்க.
பார்க்கும்போது. ஸோ இவங்க 4 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் கப்பு, மாயாவை தவிர்த்து வேற யாரு கப்பு வாங்கினாலுமே ஓகே. அண்ட் இவங்க 4 பேர் குவாலிஃபைடு தான். பட் இந்த மாயா வந்து ஃபைனலே வீக்குக்கு குவாலிஃபைடான்னு கேட்டா 1% கூட என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியாத மாதிரி தான் இருக்கு. உலகநாயகன் கமலஹாசன் இந்த சீசன்ல ஆரம்பத்திலேருந்தே அடிபட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இடையில இப்போ கொஞ்ச நாள் அந்த எந்த ஒரு இதுவும் வராமல் இருந்துச்சு, ஒரு 2 வாரம். ஆனால் இப்போ திரும்பி ஃபைனலில் வந்துட்டு ஓட்டிங் அடிப்படையில் திடீர்னு மாயா ஜெயிச்சாரு அப்படின்னு கமல் சார் மாயா கையை தூக்கும் போது என்ன மாதிரி ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இருக்கும்? அந்த மீம் எப்படி கிரியேட் ஆகும்? நீங்கள் என்ன மீம் போடுவீங்க? இல்லை, எனக்கு அது அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நான் இது வரைக்கும் நினச்சி கூட பார்க்கல. கனவுல கூட அப்படி நடந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருக்கேன். ஒருவேளை அந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தெரில. அது அவருக்குமே ஒரு பயங்கரமான கெட்ட பேர் தான் வரும். நீங்கள் ஒரு வீடியோ கூட வைரலாக இருக்கு, விஜய் டிவி ஆர்டிஸ்டே கமல் சாரை கலாய்ச்சி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அது பயங்கர வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை பார்க்கும்போது ரொம்ப ட்ரோலுக்கு உள்ளாவாருன்றது தெரியுது. இதுக்கு முன்னாடி இருந்தது ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் தான், சாம்பிள் தான். ஒருவேளை கையெல்லாம் பிடிச்சி தூக்கிட்டாருன்னா அதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே ரிலீஸ் ஆகுன்ற அளவுக்கு மொத்த ட்ரோலர்ஸும் இறங்கி ஒரு பயங்கரமான ட்ரோலுக்கு உள்ளாவாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மேபி அதுக்கு அடுத்த சீசன் அவரே வந்து போதும்டா, மாயாக்காக போய் என் வாயை நடத்தமாக்கிட்டேன் போதும் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு அவரும் கிளம்பிடுவாருன்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா அவர் தான் மீமுக்கோ மேமுக்கோ பயப்படாதவராச்சு. ஆமா, அது வேற சொல்லிப்பாரு. பட் ஆனால் அதான், அதாவது கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் மற்றவங்களுக்கு தான், பட் ஆனால் எனக்கு கிடையாதுன்ற மாதிரி தான் அவருடைய இந்த சீசனில் மோஸ்ட்லி பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த பிரதீப் மேட்டர்லேயே நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம்லாம் எடுத்து வச்சாங்க. பட் அது எல்லாத்தையுமே அவர் வந்து கடந்து போயிட்டார். பட் உள்ள வந்து அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அண்ட் இந்த மீமுக்கு மேமுக்குலாம் பயப்பட மாட்டேன்றதுலாம் வெளியே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன தான் போட்டு போன்னு 4 நாளைக்கு குழப்பீங்களா, அதுக்கப்புறம் 4 உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிடுவீங்க, நானும் என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் அப்படிங்கிற கேட்டகரியில் தான் அவர் சொல்கிறாப்புல. ஸோ அது அவருடைய டிக்னிட்டி தான் கொஞ்சம் குறையுது. அவர் வந்து பொலிட்டிக்கல் இதுலையும் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு சின்ன நேர்மையாச்சும் இந்த ஷோலையும் இருக்கணும் அப்படிங்கிறது தானே பேசிக்காக நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன்னா அங்கேயும் ஓட்டு தான், இங்கேயும் ஓட்டு தான். அங்கேயும் மக்கள் தான் ஓட் பண்றாங்க, இங்கேயும் மக்கள் தான் ஓட் பண்றாங்க. ஸோ மக்கள் ஓட்டுக்கு வேல்யூ இருக்கா அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு. அப்படிங்கிற போது அட்லீஸ்ட் இந்த ஒரு ஷோவை பயன்படுத்தி அந்த ஷோவில் நான் ஒரு பொலிட்டிஷியனா நான் எப்படி இருக்கேன், ஒரு ஹோஸ்டா விட்டுருங்க, அட்லீஸ்ட் ஒரு பொலிட்டிஷியனா நான் எப்படி வந்து மக்கள் ஓட்டுக்கு மதிப்பு கொடுக்குறேன் பாருங்க, எவ்வளவு நேர்மையா இருக்கேன் பாருங்கன்னு சொல்லி காமிச்சு அட்லீஸ்ட் அவருக்கு அது பொலிட்டிக்கல் கேரியர்ல ஒர்க் ஆகும்ல. ஸோ அது இந்த சீசன்ல அதே போல அர்ச்சனான்னு வந்தாலே எல்லாம் கமெண்ட்ல உங்களை தானே கேக்குறானுங்க. அர்ச்சனா ஜெயிச்சா முக்கிய காரணம் வந்து அண்ணன் ஷபீர் அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்து அர்ச்சனா வந்துட்டு இடையில ஓவர் ஆக்டிங் பண்றாங்க. நீங்க லாஸ்ட் இன்டர்வியூல கூட சொன்னீங்க இடையில பண்றாங்க. பட் ஆனா இவங்க எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அந்த பொண்ணு ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்க. அர்ச்சனா இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு இது கலகலப்பு நடக்கும், தனியா போய் உட்காந்துருவாங்க. ஏன்னா அந்த கேங் வந்து அர்ச்சனா ஓரம் கட்ட ஆரம்பிச்சாங்க, தனியா போய் உட்காந்துருவாங்க. இது நடிப்பு அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான், அது வந்து ரொம்ப அழகா டீகோட் பண்ணியிருப்பாரு, நம்ம தினேஷே டீகோட் பண்ணியிருப்பாரு. அதாவது உனக்குள்ள ஒரு குழந்தைத்தனம் இருக்கும், அந்த குழந்தைத்தனம் வச்சு நீ இன்னொருத்தரை கலாய்ப்ப, அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனா அதே விஷயத்த உன்கிட்ட யாராச்சும் சொன்னாங்க அப்படின்னா நீ போய் ஒப்பாரி வைப்பியா? இதுதான் அர்ச்சனா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க போய் யாரை வேணாலும் எவ்வளவு வேணாலும் கிண்டல் பண்றாங்க. ஈவன் விஷ்ணுவை போயிட்டு விஷ்ணு கிருஷ்ணு கிருஷ்ணன் அப்படிங்கும் போது நீ அப்படி கூப்பிடாத அப்படிங்கிறாப்புல. அதுக்கு இவங்க சொல்றாங்க யாரு கூப்பிட்டாங்களோ அவங்கள போய் கேளுன்ற. அதுவே வந்துட்டு இப்படிதான் விஷ்ணு வந்து ஒரு நாள் தொட்டாஞ்சினிங்கன்னு சொல்லிட்டான்னு சொன்ன உடனே போய் அழுகுறாங்க. சோ அப்ப நீ யாரை சொன்னாங்களோ அவங்கள போய் நீ கேள்வி கேட்க வேண்டியதானே. சோ அந்த மாதிரி அவங்க பண்ற அந்த குழந்தைத்தனம் இருக்கு இல்லையா, அது விஷ்ணு நிறைய தடவை சொன்னாப்புல, அதை வந்து பார்க்க ரொம்ப ஃபேக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சொல்லியிருக்காப்புல. அண்ட் உள்ள இருக்கிற பல பேர் வந்து பேசியிருக்காங்க. பட் நான் அது லைவ்ல பெருசா பார்க்கல. 1 எபிசோட்ல சிலதெல்லாம் காமிச்சாங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கிரிஞ்சா இருந்துச்சு. டேய், அதாவது கொஞ்சம் மெச்சூர்டா பேசுறவங்களுக்குள்ள இப்படி ஒரு குழந்தைத்தனம் இருக்குமான்ற ஒரு டவுட் வரும் இல்லையா, அது ரொம்ப கிரிஞ்சா ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் நடிப்பு தானோ, இதெல்லாம் வேணும்னே வந்து பண்றாங்களோ, நான் எனக்குள்ள எவ்வளவு குழந்தைத்தனம், இதெல்லாம் மக்கள் ரசிப்பாங்க, கேமரால வந்து கியூட்டா எடுத்து மீம்லாம் போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக வாலண்டரா பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இவங்களே போயிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல ரவீனா வந்து குழந்தைத்தனமா பண்றது என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியலன்னு வேற சொல்றாங்க. பட் இவங்களே என்ன சொல்றாங்கன்னா ஒரு கேரக்டருக்குள்ள 2 கேரக்டர் இருக்கலாமே அப்படின்னு பேசுறாங்க. ஸோ இவங்களுடைய வேர்ட்ஸ்லயே அது வந்து டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால அர்ச்சனாவுமே புரிஞ்சிக்க முடியல. எனக்கு ஸ்டார்டிங்ல ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த பிரதீப்புக்கு அகைன்ஸ்டா, பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணி இந்த புள்ளி கேங்குக்கு அகைன்ஸ்டா ஒரு கேம் ஒன்று ப்ளே பண்ணாங்களே, அதுல தான் அவங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட் வந்துச்சு. நானுமே ஒரு பெரிய ஃபேனா இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் போக 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 அந்த ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம்லாம் மாயா கூட சேர்ந்து இது பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்குமே அம்மா நீயும் விட்டுருமா போயிருமா அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போதைக்கு அந்த 3 பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. தினேஷ், மணி அண்ட் விஷ்ணு 3 பேர் சேர்ந்து ஒரு பயங்கரமான பண்ணலாம் பண்றாங்க.
அது பார்க்க கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி இருக்கு. அர்ச்சனா ஏதோ வந்துட்டாங்க, சப்போர்ட் கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுனால எப்படியும் அவங்க தான் டைட்டில் வின் பண்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கும். அதே மாதிரி கண்டஸ்டன்ட்ல எல்லாருமே வந்திருந்தாங்க. சரவண விக்ரம் வந்திருந்தாரு. அவங்க தங்கச்சி போட்ட போஸ்டர் பாத்தீங்களா? ஆனா உண்மையிலே அது ரொம்ப ஏன்டா குடும்பத்தை கூட விட்டு அப்படி என்னடா உனக்கு மாயா மேல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு என்ன சரவண விக்ரம் பொறுத்த வரைக்கும் ஏதாவது பிரெயின் வாஷ் பண்ணிருக்காங்களா என்ன? இல்ல சரவண விக்ரம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அதிகமா தேடிக்கிட்டே இருக்காப்புல, யாருக்கிட்ட என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்காப்புல. ஸோ மாயாவுக்கு வந்து லோகேஷ் கனகராஜுடைய கான்டாக்ட் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த போட்ட உடனே இந்த மனுஷன் ஓகே, அப்ப மாயா கூட சேர்ந்து எப்படியாச்சும் லோகேஷ் கனகராஜுக்குள்ள போயிட்டோம்னா எல்சியூல மாட்டிப்போம், எல்சியூல மாட்டிக்கணும்னா நம்ம ட்ரெண்ட் ஆயிரும், நம்ம ஃபேமஸ் ஆயிரும். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் மாயா மாயா மாயான்னு அந்த மனுஷன் சொம்படிக்கிறாரு அப்படிங்கிறது நல்லாவே வந்து கிளியராகவே தெரியுது. ஏன்னா லாஸ்டா வந்து அவங்க வந்து 24/7 நிறைய லோகேஷ் கனகராஜ் பேரை வந்து யூஸ் பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஸோ அந்த வலையில தான் விக்ரம் வந்து பயங்கரமா மாட்டியிருக்காப்புல. ஸோ வீட்டில் ஒருத்தவங்க வந்து உன்னை பத்தி இப்படிலாம் பேசியிருக்காடா இப்படிலாம் பண்ணியிருக்காடான்னு எடுத்து சொல்லியுமே இந்த மனுஷன் மறுபடியும் வந்து மாயா கிட்ட சாரி கேட்டுலாம் போய் மறுபடியும் சேராருன்னா அந்த சூடு சொரணை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அடகு வச்சுட்டு தான் உள்ள வந்திருக்காரு அப்படிங்கிறது. வெளியே போய் எல்லாத்தையும் பார்த்துருக்காருல்ல, உனக்கு போட்ட மீம்ல இருந்து மாயாக்கு சொம்படிச்சதுனால தான் நீ வெளியே வந்து இது வந்து அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்துருக்காப்புல. கடைசி 1 வீக் ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஏன்னா மாயாக்கு அகைன்ஸ்டா வேணாம், மாயா கூட பேச வேணாம்னு உட்கார்ந்ததுனால. ஸோ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் போய் அதே வேலையை பார்த்துருக்காரு அப்படின்னா நம்ம பேரே கெட்டு போனாலும் பரவாயில்ல, நமக்கு லோகேஷ் கனகராஜுடைய கான்டாக்ட் வேணும், நம்ம அதுக்குள்ள போகணும். ஸோ அதுக்கு மாயா நம்மளுக்கு தேவை, மாயா ஃப்ரெண்ட்ஷிப் தேவை. இந்த ஒரு வேலைக்காக தான் விக்ரம் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காருன்றது பச்சையா தெரியும். நமக்கே இவ்வளவு தெரியுதுன்னா உள்ள இருக்கவங்களுக்கும் தெரியும், என்ன வெளியே சொல்லிக்காம விட்டுருக்காங்க. அதுதான் வித்தியாசம். போற பக்கம் பார்த்தா மாயா வந்து மகாத்மா காந்தி ஆகிடுவாங்க போல. அது எப்படி ஆச்சுன்னா உங்களில் யாரும் அடுத்த மாயா ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இப்ப மாயா ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அவ்வளவு பேர் ஏங்குறானுங்க. இன்னைக்கு ஒரு டெம்ப்ளேட் ஒன்று போட்டிருந்தாங்க, எல்லாம் மடியில படுத்து கிடந்து நம்ம கேப்டன் இப்படி இது பிடிச்சிருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி அம்புட்டு பேரும் மடியில படுக்க போட்டு இப்படி வச்சிருக்காங்க. ஸோ அம்புட்டும் ஆடுங்க. இதால மாயாவால வெளியே போன ஆடுகள்லாம் அதை உணராமலே வந்து அவங்க மடியில படுத்து கிடக்கிறத பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல மாயா வந்து ஒரு பயங்கரமான வில்லி அப்படிங்கிறதுல இருந்து அப்படியே வந்து மாயா மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. அண்ட் வந்து 24/7 மாயாக்கு அகைன்ஸ்டா இருக்கிற விஷயம்லாம் 1 hour எபிசோட்ல வர மாட்டுது. ஸோ 1 hour எபிசோட் பார்க்குற மக்களுக்கும் வந்து என்ன ஆகுதுன்னா, பரவாயில்லையே மாயாக்குள்ள இவ்வளோ சேஞ்சஸா, அப்போ நம்ம மாயாக்கே ஓட்டு போடலாம் போல அளவுக்கு சேனலே கொஞ்சம் ஒர்க் பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் அப்பப்போ லைவ் பார்ப்பேன், அதுல பார்த்த விஷயம் இதுல பார்த்த விஷயம் ஒன்னா இல்லையே, கட் பண்ணி போட்டா அதுக்கு பாசிட்டிவா வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து பண்றாங்க. ஸோ இப்போ மாயா வந்து ஒரு பயங்கர பாசிட்டிவா மாத்தி கொண்டு வந்தாங்க இந்த ஜோவிகா உள்ள வர வரைக்கும். ஜோவிகா உள்ள வந்து இப்ப பாடுறா நான் எப்படி ஸ்கோர் பண்றேன் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு மாயா மறுபடியும் மாயா தூக்கி குழி தோண்டி புதைச்சு விட்டு போயிருச்சு. அதானே போற போக பார்த்தா நான் ஏதோ வின் பண்ண வச்சிருவாங்க நினைச்சேன். அப்ப கேமியோ பண்ணாங்கல்ல, அங்க 3வது ஒருத்தர் இருப்பானே அவன் வந்தா அப்படின்ற மாதிரி, அப்பதான் ஜோவிகா என்ட்ரி. அவங்க அம்மா வந்து ஐயோ தவிர்க்க முடியாது. சரி, பட் ஆனா ஜோவிகா அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டர் வெளியே ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. என்ன சப்போர்ட் பண்ணாங்கன்னா, ஜோவிகா என்னைக்குமே ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்க்கு உடனே நிற்பா. அவ ஃப்ரெண்ட்ஷிப்னாலே ஜோவிகா தான் சொல்லுவாங்க. ஆனா மாயா பண்ண சம்பவத்தை பார்த்துட்டு இதை சொன்னாங்க. அது எப்படின்னு, அது எப்படி அந்த சப்போர்ட்டர் உருவானாங்க? ஆக்சுவலா இங்க ஜோவிகா உள்ள வந்து பேசினதுக்கான காரணமே நம்மளுக்குலாம் புள்ளி கேங்னு ஒன்று இதாச்சு. முக்கியமா நான் அந்த கேங்ல இருக்கேன், எனக்கும் புள்ளின்ற பேர் வந்துருச்சு, அதை கிளியர் பண்ணி ஆகணும், அதை போய் நீங்க கிளியர் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி தான் அமுச்சு விட்டது. இது இந்த மாயா எப்பயுமே வந்து மத்தவங்களை மேனிபுலேட் பண்ணி மத்தவங்களை பிரெயின் வாஷ் பண்ணி தான் பழக்கம். இதை புரிஞ்சிக்காம மாயா போயிட்டு அர்ச்சனா கிட்ட உட்காந்து கெஞ்சி கதறி பண்ணி சாரி சொல்ல போறியா இல்லையா, நான் புள்ளி கேங் இல்லைன்னு ஒத்துக்க போறியா இல்லையா அப்படிங்கிற அளவுக்குலாம் பேசினதை பார்க்கும்போது மக்களுக்கே எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு செக்மெண்ட் பயங்கர வெறுப்பை உருவாக்கி இருக்கும். ஏமா நீ பண்ணதுக்கு பேரு புள்ளி இல்லையா, இது கிடையாதா, ஒருத்தனுக்கு வந்து அதாவது இவங்க மேல புள்ளின்ற ஒரு பேர் வந்துருச்சு, கரப்பட்டுருச்சு, என்னால அது அக்செப்டே பண்ணிக்க முடியாதுன்னு பேசக்கூடிய மாயா ஒருத்தனுக்கு உமன் அபியூசர் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்கி நீ வெளியே அமைச்சிருக்க. அதை கம்பேர் பண்ணும்போது புள்ளின்றதுலாம் ஒரு இதுவா, நீ அந்த பேரை வாங்கி கொடுத்ததுக்கு நீ வந்து பெருசா கேர் பண்ணிக்கல, ஆனா உனக்கு புள்ளின்ற பேர் வந்துருச்சு, அது அர்ச்சனாவால வந்துருச்சுன்னு நினைக்கும் போது என்னால தாங்கிக்க முடியலன்னு பேசுறதெல்லாம் பார்க்கும்போது டேய் எங்கடா போயிட்டு இருக்கு. இதுக்கு வேற அர்ச்சனா வேற சாரி கேட்டதெல்லாம் பார்க்கும்போது அதாவது எப்படியாச்சும் இதை வாங்கிடணும் இது பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக மாயா என்னென்னமோ பண்ணி, அதாவது நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு பயங்கரமான புனிதமான ஒரு பெண்றா அப்படிங்கிற அளவுக்கு ஆக்கி விட்டாங்க. புனிதமான பெண் சொன்னா கூட பரவாயில்ல, நீங்க அந்த மீம் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க.
ஜாதிகள்ல எல்லாம் ஓட்டு கேக்குறாங்கண்ணே, நீங்க அதை பாத்தீங்களா? ஆமா ஆமா அது பார்த்தேன். பட் ஆனா எனக்கு வந்து அது கொஞ்சம் அவங்க சைடுல இருந்து பண்ணதா இல்ல வந்து ஆப்போசிட் சைடுல இருந்து பண்ணதா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகி போச்சு. ஏன்னா இப்படி போட்டு விட்டா இது மாயாக்கே அகைன்ஸ்ட் ஆயிரும். சோ அதனால மாயாக்கு ஓட்டு வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால, ஏன்னா இந்த அளவுக்கு இப்பயுமே இறங்கி கேட்கனா ரொம்ப பச்சையாவே போட்டிருந்தாங்க. இந்த கேஸ்டை சேர்ந்தவங்க தான் ஜெயிக்கணும், மத்தவங்க ஜெயிக்க கூடாது, அதுக்காக ஓட் பண்ணுங்க அப்படி. சோ ஒருத்தன் ஓட்டு கேட்கறதுக்கு இவ்வளவு தூரம் இறங்குவானா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அது உண்மையா இருந்துச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல. பட் மேபி அது மாயாக்கு டவுன் பண்ணணும்ன்றதுக்காக ஆப்போசிட் டீம் கூட யாரும் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு அதை பார்க்கும்போது தோணுச்சு. இந்த 50 லட்சம் மாயா ஜெயிச்சுட்டு அதை பிரதீப் கிட்ட சொன்ன மாதிரி கொடுத்துருவாங்களா? அது எப்படி கொடுப்பாங்க? அவங்க சொன்னதுல எதை வந்து அவங்க இது பண்ணிருக்காங்க. இப்ப கூட என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, நீ இந்த ஷோல கரெக்டா இருந்து வெளியே போயிருந்தா பரவாயில்ல, நீயே வந்து ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருக்க. சோ நீ வந்து இந்த சீசனோட கண்டஸ்டன்டே கிடையாது, ஃபினாலைக்கு கூட உன்னை கூப்பிட மாட்டாங்க, நான் எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ஏதாச்சும் ஒன்று பேசி ஈஸி வந்து சில வேலைகள்லாம் பார்ப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரதீப்புக்கெல்லாம் இவங்க கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து 1% கூட கிடையாது. 1%. ஆமா ஆமா பிரதீப் ஆண்டனியுமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாரு. அது மட்டும் தான் இருக்கு. பட் இருந்தாலும் அவங்க எனக்கு தெரிஞ்சு சொன்னதெல்லாம் காப்பாத்துறதுக்காகலாம் அன்னைக்கு பேசின மாதிரிலாம் தெரியல. இந்த 5 பேரை வச்சுக்கோங்க. இந்த 5 பேருக்கு நான் பேரை ஒவ்வொரு பேரா சொல்றேன். ஏற்றுக்கொள்ள முடியாது, சகித்தே கொள்ள முடியாது, ஜீரணிக்கவே முடியாது, இந்த மாதிரி சில வார்த்தைகள் வச்சுங்க. இந்த 5 பேர்ல யார் யாருக்கு என்னென்ன வார்த்தைகள் கொடுக்கலன்னு ஓகேவா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மாயா டைட்டில் அடிச்சா சகிச்சிக்க முடியாது, சகிச்சிக்கவே முடியாது. ஆமா. அர்ச்சனா டைட்டில் அடிச்சா பரவாயில்லன்னு சொல்லலாம். தினேஷ் டைட்டில் வின் பண்ணா அதான் மத்த எல்லாருமே எனக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற கேட்டகரி தான். பட் எனக்கு தெரிஞ்சு மாயா மட்டும்தான் சொன்னீங்கல்ல மொத்த வார்த்தையும் சகித்து கொள்ள முடியாது, ஜீரணிக்க முடியாது, சாப்பிட முடியாது, உட்கார இந்த மாதிரி ஒரு 2 புக்கு எடுத்து வந்து அது எல்லாத்தையும் எழுதி மொத்தமா மாயாக்கு கொடுத்தலாமே தவிர்த்து அதை தவிர்த்து வேற யார் வந்தாலுமே பரவாயில்ல அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கேன். பட் எனக்கு செகண்ட் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மணி. செகண்ட் ஆப்ஷன் மேபி தினேஷ், அர்ச்சனா அண்ட் அதுக்கப்புறம் விஷ்ணு. இந்த ஆர்டர்ல மேபி ஃபர்ஸ்ட் வந்து டைட்டில் மணி உங்க ஆப்ஷன்ல. என்னோட மைண்ட் செட், நான் இந்த ஷோவை முழுக்க நான் ரிவ்யூ பண்ணி நான் பார்த்ததில்ல. கேம் அதெல்லாம் மீறி ஒரு ஃபேக்கா இல்லாம ஒரு இதுவா இல்லாம கிரிஞ்செல்லாம் பண்ணிருக்காரு, எல்லாமே பண்ணிருக்காரு. பட் ஆனா மாயாவை பெருசா அட்டாக் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்காகவே அந்த மனுஷனுக்கு நான் வந்து ஒரு 50% மேல மார்க் கொடுத்து அந்த மனுஷன் டைட்டில் வின்னா கூட பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு. செகண்ட் அர்ச்சனா, தினேஷ், தேர்ட் வந்து விஷ்ணு. அப்ப கூட அந்த லிஸ்ட்லயே பேரை சொல்ல மாட்டீங்க மாயா பேர். ஆமா, ஃபினாலே வீக்லயே வந்திருக்க கூடாதுல்ல. சரி, ஃபைனல் என்ன அப்படின்னா கமலஹாசன் சார் சப்போஸ் மாயா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுப்பாரு அந்த இடத்துல? விட கையை தூக்கிட்டு என்ன ஸ்பீச்? நேர்மையின் சிகரம், உண்மையின் மறுபக்கம், இந்த ஷோவை இவ்வளவு தூரம் கொண்டு வந்த ஒத்தாளா நின்று இந்த ஷோவை ஓட்டின மாயா அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அந்த மாயாவும் கமெண்ட் சார் நீங்க பேசி முடிச்சிட்டீங்களா, மீதி நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள பத்தி அவங்களே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இந்த பயண வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பேசினாங்க பாத்தீங்களா, அதை பிறகு டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு அவங்களே வந்து இது பண்ணிக்கிட்டு இவங்க 2 பேருமே கொண்டாடிட்டு மத்தவங்க எல்லாம் கை தட்டிட்டு கிளம்பிடுவாங்க. விஷ்ணுலாம் அப்பவே கிளம்பி போயிடலாம் நினைக்கிறேன். இந்த இதுக்கு மேல என்னெல்லாம் பார்க்க முடியாதா, உடனே கேப் புக் பண்ணடா கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் கிளம்பினாரு. கிளம்பிடுவாரு. அதான் ஞாபகத்துல வருது சார், எல்லா தப்பையும் நான் தான் சார் பண்ணேன், விட்டுருங்க சார், அந்த சீசனுக்கு தெரியாம சார் விட்டுரு சார் அப்படின்ற மாதிரி 50 பேர் கிளம்பி போனாலும் போயிடுவாங்க. ஆனா அந்த சம்பவம் ஞாபகத்துல வருது. இப்பெல்லாம் அடிக்கடி மீம்லே வருது. கமலஹாசன் சார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகும்போது விஷ்ணு எந்திரிச்சு சொல்ற மாதிரி, இப்ப என்ன அதுக்கு தான் டைட்டில் விட்டுருங்க சார் போயிடுறேன் சார் அப்படின்ற மாதிரி. ஸோ அது தொடர்ந்து வைரல் ஆகிட்டே வந்துட்டு இருக்குன்னு. பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ள வந்தாங்களா, யாருன்னு இதுல ஒஸ்டா ஒரு கேம் பிளே பண்ணான்னு நினைக்கிறீங்க? ஜோவிகா விசித்ரா மேம் கூட ரொம்ப அட்டாக் போட்ட மாதிரி. விசித்ரா மேம் ஆமா, சுத்தி எல்லாருக்குமே அட்டாக், பயங்கரமான அட்டாக் போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாள் தான் இருக்கு, கடைசிட்டே நீங்க உள்ள வந்திருக்கீங்க. இதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்குமே ஒரு அம்மா மாதிரி ஒரு மம்மி கேரக்டர், நான் வந்து எல்லாருக்கிட்டையும் நான் வந்து பாசத்தை தான் காட்டுவேன், யாருக்கிட்டையும் நான் வெறுப்பெல்லாம் பெருசா காட்ட மாட்டேன்னு பேசக்கூடிய அவங்க இந்த ஒரு நாள்ல நீங்க கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் நல்லபடியா சிரிச்சு பேசிட்டு ஜாலியா இருந்துட்டு போயிருக்கலாம். இங்கேயுமே நான் கேம் பிளே பண்றேன், இங்கேயுமே வர 4 ஓட்டை நான் கேன்சல் பண்ணி விடுறதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்றேன்னு சொல்லி பண்ணதை பார்க்கும்போது அப்ப இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் வேஷமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி வந்துருது. ஸோ அவங்க ஜோவிகா இவங்க 2 பேருமே எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இதை அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பூர்ணிமா பயங்கர டிஃப்ரெண்டா இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. அங்கேதான் வர்றேன். ஆமா, ரொம்ப பாசிட்டிவா பேசிட்டு இருந்தாங்க. விஷ்ணு கிட்ட கூட நான் வந்து அட்டாக்க தான் போடுவாங்கன்னு சொல்லி பார்த்தா நீங்க வந்து வெளியே தப்பா போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல, வெளியே சூப்பரா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கீங்க, நீங்க சூப்பரா இருக்கீங்க, நல்லா ஜாலியா இருக்குன்ற மாதிரி என்கரேஜ் பண்ணாங்க. அண்ட் வந்து விஷ்ணு அந்த ஜோக்கர் வேஷம் எல்லாம் போட்டு விஷ்ணு கிட்ட டான்ஸ் எல்லாம் ஆடினதெல்லாம் பார்க்கும்போது ஓகேடா, ஒரு சின்ன சேஞ்ச் பூர்ணிமா கிட்ட தெரியும் போது நம்ம அதையுமே
அக்செப்ட் பண்ணோம், நம்ம அதை அப்ரிஷியேட் பண்றோம்ல. ஸோ அதை பார்க்கும்போது பூர்ணிமா ரீஎன்ட்ரி அப்படிங்கிறது கொஞ்சம் குட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வினுசா அவங்க பேசி கிளாரிஃபை பண்ண விஷயத்தெல்லாம் கிளாரிஃபை பண்ணாங்க. நிக்சன் வழக்கம் போல அதை தான் பேசிட்டு இருந்தாங்க, அந்த மனசுலாம் திருத்தவே முடியாதுன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த ஏஜென்ட் குரூப் வந்து திருந்தாத குரூப், அதுல பூர்ணிமா ஓகே, மற்றபடி ஓகே அப்படின்ற ரகம்னு சொல்லி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு பூர்ணிமா ஒரு சின்ன பிராவோ சூப்பரா ரொம்ப தெளிவா இப்பதான் பேச ஆரம்பிச்சு. இந்த பேச்சை நீங்க முன்னாடியே காமிச்சிருந்தா உனக்கு பயங்கரமா ஃபயர் விட்டுருப்பானுங்களா அப்படின்ற மாதிரி பிரதீப் மேட்டரை கிளாரிஃபை பண்ணாப்புல. இந்த 6 பொண்ணுங்களை நம்பி நான் ஒரு டிசிஷன் எடுத்துட்டேன், நம்பிருக்க கூடாது, விசாரிக்க சொல்லியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாப்புல. அண்ட் மாயாவுடைய கேம் பிளே பத்தி புட்டு புட்டு வச்சாப்புல. இதுதான் மாயாவுடைய கேம் பிளே, இப்படி ஏறி மிதிச்சு வந்து நம்ம கிட்டே வந்து ஒரு சாரி சொல்ற மாதிரி இருக்கும், பட் அது சாரியே கிடையாதுன்ற மாதிரி மாயாவுடைய கேம் பிளே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ரச்சனா கிட்ட. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு புரிதல் இருக்கா மனுஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. மேபி அந்த மனுஷனுக்கு ஒயில்ட் கார்டில் வராம ஃபர்ஸ்ட் வந்து ஒயில்ட் கார்டில் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு நல்ல விளையாடி இருப்பாரோ. ரீஎன்ட்ரில சூப்பர் அப்படின்னா பிராவோ சொல்லலாம். ஓகே, கண்டிப்பா நான் இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கினேன். அதுக்காக சிட்டி பாக்ஸ் நேயர்கள் சார்பாக என்னோட சார்பாக ஒரு மிகுந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.